திருவதரியாச்ரமம் என்கிற பத்ரிநாத் 100வது திவ்ய தேசம். அரவிந்த வள்ளி தாயார் சமேத பத்ரி நாராயணன் பெருமாளே நமக. இங்கே பெருமாள் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி தப்த காஞ்சன விமானத்துக்கு கீழே இருந்து அருள்பாலிக்கிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் தப்த குண்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இங்கே உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுமோலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணர் கோயில் 100வது திவ்ய தேசமாக கருதப்படுதுங்க. அலக்நந்தா ஆற்றங்கரையில் உள்ள இந்த கோவில் இமயமலையின் குளிர் காரணமாக வருடத்தில் 6 மாதம் மட்டும்தான் திறந்திருக்குங்க. அதாவது ஏப்ரல் கடைசி முதல் நவம்பர் தொடக்கம் வரை மட்டும்தான் திறந்திருக்கும். இந்த தலத்தை பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செஞ்சுருக்காங்கங்க. சிவபெருமான் போல பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்துச்சுங்களாம். அப்போ பார்வதி தேவி தனக்கு இதில் யாரில் அப்படின்னு பார்க்குறது குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சொன்னாங்களாம். உடனே சிவபெருமான் பிரம்மதேவனுடைய 5 தலைகளில் ஒன்றை கொய்து விட்டாருங்களாம். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சுங்களாம். மேலும் பிரம்மதேவரின் தலை சிவபெருமான் கைகளிலேயே ஒட்டிக்கிச்சிங்களாம். இது குறித்து திருமாலிடம் முறையிட்டாருங்களாம். சிவபெருமான் பூலோகம் சென்று பதிவிரதை ஒருவரிடம் யாசகம் பெற்றால் பிரம்மகத்தி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு திருமால் ஆலோசனை வழங்கினாருங்களாம். அதன்படி சிவபெருமான் பூலோகத்துக்கு வந்தார். அந்த சமயத்தில் பத்ரிகாசிரமத்தில் தாரக மந்திரத்தை நாராயணர் மனிதன் ஒருவருக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருந்தாருங்களாம். அருகில் மகாலட்சுமி அமர்ந்திருந்தாங்களாம். சிவபெருமான் மகாலட்சுமியிடம் யாசகம் கேட்க மகாலட்சுமியும் உணவு அளிச்சாங்களாம். அதே நேரம் பிரம்மதேவரின் கபாலம் சிவபெருமானின் கையிலிருந்து கீழே விழுந்துருச்சுங்களாம். இதனால் இந்த தலத்தில் பித்திருக்களுக்கு பிண்டம் இடுவது சிறப்பாக கருதப்படுதுங்க. ஆத்ம பிண்டமும் இங்கே இட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம இறந்த பின்னாடி நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க நமக்கு நாமே இங்கே பிண்டம் கொடுத்துக்கலாங்களாம். இந்த கோவில் எவ்வளவு சிறப்பு உடையது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பத்ரி நாராயணர் கோயில் கடல் மட்டத்திலிருந்து 10,248 அடி உயரத்தில் இருக்குங்க. மிகுந்த குளிர்ந்த பகுதியாக அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 6 மாதம் தான் நட திறந்திருக்கும். மீத சமயத்தில் இந்த மூர்த்தி மார்கழி முதல் சித்திரை வரை தேவர்கள் மட்டுமே இங்கே தங்கியிருந்து பத்ரி நாராயணரை பார்க்கிறதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுதுங்க. கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் 4 கரங்களுடன் அருள்பாலிக்கும் மூலவர் பத்ரி நாராயணர் கருப்பு நிற சால கிராமத்தால் ஆனவருங்க. இடது கையில் சங்கும் வலது கரத்தில் சக்கரமும் மற்ற 2 கரங்களையும் இணைத்து யோக முத்திரை அபய வரதம் காட்டி அருள்பாலிக்கிறாருங்க. மகாலட்சுமியை மனம் முடிப்பதற்காக பெருமாள் குபேரனை அழைத்து மிகவும் ஆடம்பரமான முறையில் திருமண ஏற்பாடுகளை இங்கே செஞ்சாருங்களாம். திருமணம் கைகூடாதவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சால் சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் இந்து மதத்தை பரப்புறதுக்கு தெற்கு ஸ்ருங்கேரியிலும் வடக்கே பத்ரிநாத்திலும் கிழக்கே பூரியிலும் மேற்கே துவாரகையிலும் ஸ்ருங்கேரி மடங்களை நிறுவினாருங்களாம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி மடம் மிகவும் முக்கியமான மடமாக கருதப்படுது. தீபாவளியை முன்னிட்டு போதுமான அளவு நெய் விட்டு விளக்கேற்றிய பிறகு வருடந்தோறும் கோயில் மூடப்படுங்களாம். மே மாதத்தில் கோயில் மீண்டும் திறக்கப்படும் போது அந்த தீபம் அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலினுடைய சிறப்பு. இங்கே குபேரருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது, அதை பார்ப்போம். பத்ரி நாராயணுக்கு திருமண ஏற்பாடுகளுக்கு நிதி அளித்த குபேரன் பத்ரி நாராயணர் கோவிலிலிருந்து 9 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அழகாபுரி பட்டணத்தில் வசிப்பதால் அதை நினைவுபடுத்தும் வகையில் குபேரனுக்கு அங்கே ஒரு தனி சன்னதி இருக்குங்க. இங்குள்ள அலக்நந்தா நதி குபேர பட்டினத்தில் இருந்து உற்பத்தியாகிறது. இந்த நதி தேவ பிராக்கில் பாகீரதி நதியுடன் இணைந்து கங்கை என்ற பெயரால் அழைக்கப்படுது. நந்தவனம் என்று அழைக்கப்படும் பத்ரிநாத்தில் திருமந்திரம் அவதரித்ததாக சொல்லப்படுதுங்க. அதாவது இந்த ஓம் நமோ நாராயண மந்திரம் இங்கேயும் பெருமாளுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 தீர்த்தம் இங்கே இருக்குங்க. பத்ரி நாராயணர் கோயிலில் 5 தீர்த்தம் இருக்குது. அது என்னென்ன தீர்த்தம்னா தப்த குண்டம், நாரத குண்டம், கூர்மதாரா, பிரகலாத தாரா, ரிஷி கங்கர் ஆகியவற்றில் கூர்மதாரா தீர்த்தம் அன்னதானங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தப்த குண்டத்தில் நீராடிய பின்னர் கோவிலுக்கு நம்ம செல்லணுங்க. தப்த குண்டத்தில் வெந்நீர் இருக்கும்போது அதாவது வெந்நீர் தான் அதுலேருந்து வருதுங்களா. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அப்படி ஒரு பனிமலை இருக்குது, ஆனாலும் அதுலேருந்து வரக்கூடிய தீர்த்தம் மட்டும் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிகமாக நெய் உண்டதால் அக்னி பகவான் அஜீர கோளாறுனால அவதி அடைஞ்சாருங்களாம். உடனே தன் பிரச்சனையை தீர்க்குமாறு திருமாலை நோக்கி தவம் புரிந்தாராம் அக்னி பகவான். இதைத் தொடர்ந்து திருமால் அவரை நீர் வடிவில் பிரவேசிக்க செய்து அதில் பக்தர்கள் நீராடினால் அவர்கள் பாவம் தீர்ந்துவிடும் என்றும் அக்னி பகவானின் அஜீரண கோளாறும் சரியாகும் சொல்லி சொன்னார்.
சொன்னாருங்களாம். அன்றைய தினம் முதல் அக்னி பகவான் பத்ரி நாராயணருடைய திருவடியிலிருந்து நீர் தாரையாக பிரவேசித்து தப்த குண்டத்திலிருந்து விழுந்து சிதல குண்டத்தை வந்து அடைகிறதுங்க. வெந்நீரை கொண்ட இந்த குண்டத்துக்கு அருகில் உடல் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு குளிர்ச்சி பொறிந்த நீரை கொண்ட அலக்நந்தா நதி பெருக்கெடுத்து ஓடுது. அந்த குளிர் இருக்கக்கூடிய நதியில் நம்மளால குளிக்க முடியாதுங்க. அதனால் அதுக்கு பக்கத்திலே இப்படி ஒரு வெந்நீர் நதி வந்து வர்றது அப்படிங்கிறது மிக ஒரு அதிசயமாக இருக்குது. இது எப்படி வருது, எதனால் இவ்வளோ பெரிய ஒரு பனிமலைக்குள்ளேருந்து எப்படி இந்த வெந்நீர் ஊற்று வருதுங்கிறத எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமாக இருக்குதுங்க. உத்தவரும் பத்ரிநாத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் கிளம்ப ஆயத்தம் ஆயிட்டாருங்களாம். அவரது அமைச்சரும் நண்பருமான உத்தவருக்கு அவருடன் வைகுண்டம் செல்ல வேண்டும் என்று விருப்பம். அவரது விருப்பத்தை கிருஷ்ணரிடம் சொன்னாருங்களாம் உத்தவர். உடனே கிருஷ்ணர் உத்தவருக்காக உத்தவ கீதையை அருளினாருங்களாம். பின்னர் உத்தவரிடம் உன் வாழ்நாள் முடிந்ததும் வைகுண்டம் நீ வரலாம், அதுவரை உனது வாழ்நாள் முழுவதும் இந்த பத்ரிகாசிரமத்தில் தங்கி இறைவனை தியானிச்சு கொண்டே இரு, தக்க சமயம் வரும்பொழுது நீ வந்து என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம். அதன்படி உத்தவர் பத்ரிநாத்தில் தங்கியிருந்து வாழ்நாள் முடிந்த பின்னர் தான் வைகுண்டம் போனார் அப்படிங்கிறது ஒரு தலவரலாறாகவும் இங்கே சொல்லப்படுதுங்க. இங்கே கிருஷ்ண ஜெயந்தி பத்ரி கேதார் திருவிழா வந்து ஜூன் மாதம் 8 நாட்கள் வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டாடப்படுதுங்க. பூலோக வைகுந்தம் அப்படின்னு இந்த தலம் அழைக்கப்படுதுங்க. ஸ்ரீமன் நாராயணனுடைய யோக மாயா எல்லாம் இந்த மலைகள் முழுவதும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனவே அனைத்து மலைகளிலும் வழிபாட்டுக்குரியவை, இந்த ஏரியாவில் இருக்க எல்லா மலையுமே வந்து சாமி கும்பிட்றதுக்குரிய வழிபாட்டுக்குரியவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பத்ரி நாராயணரை வந்து தரிசனம் செஞ்ச உடனே நம்மளுடைய அனைத்து பாவங்களும் வந்து போக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாலையில் வந்து அலக்நந்தா நதிக்கு வந்து டெய்லியும் ஒரு ஆரத்தி எடுக்கிறாங்க. நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நம்ம பார்ப்போம். நர மற்றும் நாராயண மலைகள், இவை வந்து நர மற்றும் நாராயணன் தபஸ்யா செய்த மலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நர மற்றும் நாராயணர் துவாபர யுகத்தில் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணராக கருதப்படுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த தலத்தில் வந்து தவம் செஞ்சாங்களாம். அடுத்து தப்குண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. இதுதான் அந்த வெந்நீர் ஊற்று. இங்குள்ள நீர் வந்து ஸ்ரீ பத்ர நாராயணுடைய பாதத்திலிருந்து வெளிப்படுவதாக கூறப்படுதுங்க. தப்குண்ட் பஞ்சஷீலாவுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து செய்யப்படக்கூடிய எந்த தானமும் ஒரு அக்ஷய புண்ணியத்தை வந்து அளிக்குது. அதாவது என்னன்னா வரம்பற்ற ஒரு புண்ணியத்தை வந்து நமக்கு அளிக்குதுங்களாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய திருத்தலம் வந்து நாரத ஷீலான்னு ஒரு இடம் இங்கே இருக்குது. இந்த நாரத ஷீலா மற்றும் தப்த ஷீலா இடையே இந்த நாரத ஷீலா என்று அழைக்கப்படும் ஒரு கல் தொகுதி வந்து ஒன்று இருக்குங்க. அங்கு நாரத முனிவர் பல ஆண்டுகளாக தியானம் செய்ததாக கூறப்படுது. தப்த ஷீலாவில் குளித்த பிறகு பக்தர்கள் அலக்நந்தா நதியை தரிசிக்க செல்றாங்க. மிகப்பெரிய கிரந்தகங்களில் கூட தடாவளி இலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக குவிந்து அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பாறைகள் வந்து இருக்குங்க. அடுத்து கணேஷ் குஹா. இங்கே வந்து பகவான் வேதவியாசர் தனக்கு சொன்ன அனைத்து புராணங்களையும் சாஸ்திரீக கிரந்தங்களையும் கணேஷ் பகவான் வந்து, அதாவது நம்மளோட பிள்ளையார் வேகமாக நேர்த்தியாக எழுதினார் இல்லைங்களா, அந்த இடம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இங்கே வந்து ஒரு பிள்ளையாருக்கு ஒரு சிலையும் இங்கே இருக்குதுங்க. இந்த திருத்தலத்தை பற்றி விஷ்ணு புராணம் மற்றும் ஸ்கந்த புராணம் போன்ற பண்டைய மத நூல்கள் இந்த கோயிலை பற்றி குறிப்பிடுதுங்க. கிபி 6 to 9 நூற்றாண்டுகளைச் சேர்ந்தவர்கள் ஆழ்வார்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆழ்வார்கள் வந்து ஆரம்பகால இடைநில தமிழ் நியதிகளான 4 தீபபுரணத்தில் இந்த கோவில் பற்றின மகிமைகளை பற்றி மிக அழகாக தெரிவிச்சிருக்காங்க. பத்ரி நாராயணர் இருக்கக்கூடிய இடத்தை பிரம்ம கபல் கட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாரத ஷீலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து நாரதர் வந்து தவம் இருந்திருக்கிறாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கண்டேய ஷீலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மார்க்கண்டேயர் வந்து தவம் இருந்து பெருமாளை தரிசனம் செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி கருட ஷீலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கேயும் கருடாழ்வார் வந்து பெருமாளை நோக்கி தவம் செய்து அங்கேயும் பெருமாள் அவருக்கு அருள் பாலிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நரசிம்ம ஷீலா, அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நரசிம்ம அவதாரம் எடுத்த மாதிரியான ஒரு சிலை இருக்குது. அங்கேயும் வந்து பெருமாள் அங்கே வழிபடுறாங்க. அடுத்து வராக ஷீலா, இங்கே வராகமூர்த்தி வந்து இங்கே இருக்கிறாருங்க. அங்கே அவருக்கு ஒரு கோவில் இருக்குது. அதையும் அவங்க நம்ம வந்து தரிசனம் செய்யலாம். அடுத்து தப்தகுண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த தப்தகுண்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த வெந்நீர் ஊற்று அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஷரண் புடுகா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுவும் வந்து ஒரு தாமரை குளமாக இருக்கக்கூடிய ஒரு லோட்டர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் வந்து அங்கே இருக்கிறாருங்க. அடுத்து லீலா துங்கி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அடுத்து ஊர்வசி டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் வந்து இருக்குங்க. நந்தா தேவி டெம்பிள் இருக்குது. அடுத்து முச்குண்டா கேவ் அப்படின்னு ஒரு கேவ் ஒன்று இருக்குது. ஹேமாவதி குஹா அப்படின்னு ஒரு குஹா இருக்குது.
ஆதிகடேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயம் இங்கே இருக்குது. மானா வில்லேஜ் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பாண்டவர்கள் இங்கிருந்து தான் வந்து சொர்க்கத்துக்கு ஒருத்தவங்களுக்கு பின் ஒருத்தவங்களா போகிறாங்க இல்லையா, அந்த இடம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மாதா மூர்த்தி டெம்பிள் அப்படின்னு சொல்லி இன்னொரு டெம்பிளும் இங்கே இருக்குது. அடுத்து சீதா நேத்ரா, சீதையினுடைய நேத்திரம் அப்படிங்கிற ஒரு கோவில் இங்கே இருக்குது. கேஷவ் பிரயாக் அப்படிங்கிற இடம் இருக்குது. பீம் புல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. வைஷ்யா குஹா அப்படின்னு இன்னொரு இடம், கணேஷ குஹா, வாசுத்ர ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம அங்கே பார்க்க வேண்டிய இடம். அது இன்னொரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னா கந்தா கர்ணா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனுக்கு வந்து அங்கே ஒரு அழகான கோவில் ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை கோயில்கள். இது எல்லாமே நம்ம வந்து தரிசனம் வந்து செய்யலாம். அங்கே மிக அழகமான அற்புதமான ஒரு பனிமூடம் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திருத்தலங்க. இந்த திருத்தலத்தை நம்மளுடைய பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பாராயணம் வந்து செஞ்சுருக்காங்க. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி முதல் 10 திருமொழி 3 பாசுரம் 972 பாசுரத்தை பார்க்கலாம். பண்டு காமர் ஆன ஆறும் பாவையர் வாய் அமுதம் உண்ட ஆறும் வாழ்ந்த ஆறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காளா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவா முன் வண்டு பாடும் தன்துளாயான் வதரி வணங்குதுமே. பாசுரத்தின் பொருள்: இளமையில் மாதர்கள் விரும்பும் அழகு பெற்றதும் அவர் வாயமுதம் பருகி இன்பங்களில் வாழ்ந்து அமிழ்ந்தும் சொல்லி இருமி தடியை காலாக்கி ஊன்றி நடக்க தடுமாறும் முன் துளாய்மாலை அணிந்த பெருமாள் வாழும் திருவதரியை வணங்குவோம் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஓம் நமோ நாராயணாய.